Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகேயுள்ள ஆதியூரில் 13,75,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதேபோல் குமாரபாளையம் கிராமத்தில் 12,40,000 ரூபாய் செலவில் நீர்நிலை நீர்த்தேக்க தொட்டியும், வடக்கிப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 5 லட்சம் ரூபாய் செலவில் காங்கிரீட் சாலையையும் பூமி பூஜை செய்து முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். பேரணாம்பட்டு நெடுஞ்சாலையில் கால்நடைகள் படுத்துக் கொள்வதால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கிக் கொள்கிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், நகராட்சி நிர்வாகம் கால்நடைகள் நடமாட்டத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் தடுப்புகள் சாய்ந்ததால் ஏராளமான பெண்கள், குழந்தைகள் கீழே விழுந்தனர். கோவையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் எனப்படும் ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஏராளமானோர் மதுபோதையில் கும்மாளமிட்டனர். இதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்புகள் கீழே சாய்ந்தது. இதனால் ஏராளமான பெண்கள், குழந்தைகள் நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தனர். இதை கண்ட பொதுமக்கள் பொது இடங்களில் உரிய பாதுகாப்பு இன்றி இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதிப்பது ஏன் என தீய சக்தி ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினரை காட்டமாக கேட்கின்றனர். அப்பத்துல இருந்து உங்ககிட்ட சொன்ன விஷயம் இதுதான். இப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. So don't push அதன் அளவு சொன்னோம். So volunteers you can enter inside. So பின்னாடி போங்கன்னா புரியாதா? Please go back. Turn that side. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வடச்சேரி பகுதியில் நடைபெற்ற தேசிய நூலக வார விழாவிற்கு திமுக எம்எல்ஏ வில்வநாதன், மாவட்ட ஆட்சியர் தாமதமாக வந்தனர். இதனால் மதிய உணவு சாப்பிடாமல் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருந்தனர். விழா 12 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உதயநிதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவிட்டு திமுக எம்எல்ஏ வில்வநாதன், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் 2:30 மணிக்கு வந்தனர். பள்ளி மாணவர்களை உணவு சாப்பிட அனுமதிக்காததற்கும், தரையில் அமர வைத்ததற்கும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பால்நல்லூர் கிராமத்தில் தனியார் தொழிற்சாலையில் பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் மூழ்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொழிற்சாலையில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு பீகாரைச் சேர்ந்த முகேஷ் தாஸ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கட்டடம் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் அங்கு விளையாடி கொண்டிருந்த முகேஷ் தாஸின் மகன் அவினேக் குமார் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தான். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வெங்கடாபுரம் கிராமத்தில் சுகாதார வளாகம் திறக்கப்படாததால் பெண்கள் அவதியடைந்து வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் அப்பகுதியில் மக்களின் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட பெண்கள் சுகாதார வளாகம் கடந்த சில நாட்களாக பராமரிப்பின்றி சேதமடைந்திருந்தது. இந்த நிலையில் அந்த சுகாதார வளாகம் 4 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டது. ஆனாலும் சுகாதார வளாகம் பூட்டியே கிடக்கிறது. இதனால் ஆவேசமடைந்த பெண்கள் இப்படி பயன்பாட்டிற்கு வராமலேயே கட்டிடங்களை பூட்டி வைத்து வீணடிப்பது திராவிட மாடல் அரசுக்கு கைவந்த கலை என விமர்சிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலையான தாண்டிக்குடி கிராமத்தில் பட்டாளம்மன் முத்தாளம்மனின் கோயில் சேத்தாண்டி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 2 ஆண்டுக்கு ஒரு முறை 3 நாட்களுக்கு கொண்டாடப்படும் இந்த சேத்தாண்டி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் வயது வேறுபாடின்றி பங்கேற்று ஒருவர் மீது ஒருவர் சேற்றை அடித்தும் பூசியும் வண்ண வண்ண கலர்பொடிகளை தூவியும் முத்தாளம்மனை வழிபட்டனர். இவ்வாறு சேற்றை உடலில் பூசி வழிபடுவதால் தங்களுக்கு நோய் நொடிகள் எதுவும் வருவதில்லை என்றும், ஊருக்குள் விவசாயம் செழிக்கும் என்றும் தாண்டிக்குடி கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.